துறையில இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜோதிட துறையில இருக்கக்கூடிய மகளிர் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அதில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய புத்தாண்டு பலன் 2025 ஏப்ரல் மாசம் நடக்க போற புத்தாண்டு பலன்ல 12 ராசிகள்ல முதல் ராசியான மேஷ ராசியை பத்தி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும், அதாவது அனைவரும் ஒரு ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, மாநில தலைவி, இணை செயலாளர்கள், இந்த மகளிர் குழுவுடைய தலைவி கனகாம்பாள் அம்மா அவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எல்லாருமே ஒரு ஒரு ராசி பேசி பார்த்திருப்பீங்க, ஒரு கூட்டமைப்பா பேசி பார்த்திருப்பீங்க, பட்டிமன்றமா பேசி பார்த்திருப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிட துறையில தேர்ச்சி பெற்ற, முனைவர் பட்டம் பெற்ற அனைவருமே மேஷ ராசியின் பத்திய குணாதிசயங்களா இருக்கட்டும், மேஷ ராசி பத்திய அனைத்து விஷயங்களும், இந்த ஒரு ஆண்டுக்கு என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கறத கணிச்சு உங்களுக்காக பேச போறாங்க. அவங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தொகுப்பு எடுத்து நடத்துறதுக்காக தேசிய மகளிர் கூட்டமைப்பு தலைவி திருமதி கனகாம்பாள் அம்மா அவங்க பேச போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த காணொளி மூலமாக கண்டுகொளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். தாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் பெண் ஜோதிட வல்லுநர்கள், நிபுணத்துவம் பெற்ற அத்தனை ஜோதிட நிபுணர்களையும் உங்கள் கண் முன்னாடியே இங்க நாம இந்த அவைக்கு அழைச்சிருக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பார்வையில, அவர்களுடைய சொல்லாற்றல் மற்றும் வாக்குப்பளித்தன் மூலியமா நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நடந்த விஷயங்கள், நாம எப்படி இருப்போங்கிறத பற்றி நிறைய கருத்துக்கள் நம்மளிடையே பகிர வந்திருக்கிறாங்க. அதுல முதலாவதா பார்த்தோம்னா, இந்த விஸ்வவாசுவருடைய வருஷம் எப்படி இருக்கும், அதனுடைய வெண்பா மூல நூல்கள்ல இருந்து என்ன மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, ஏன்னா அதனுடைய வெண்பாவுடைய கருத்து நம்மளுடைய ஒட்டுமொத்த உலகத்துக்கே நமக்கு பொருந்துற மாதிரியானதான் இருக்கும். என்ன விதமான கருத்துக்கள் சொல்லி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்மிடையே பகிர்வதற்காக நமது அஸ்ட்ரோ அஸ்வினி மேடம், நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய சேர்மன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. அஸ்வினி மேடம், உங்களுடைய இந்த வருஷத்தினுடைய பலன் என்ன பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு நம்மளோட மகளிர் கூட்டமைப்பு சார்பா நிறைய இறைவனை நம்ம நல்ல பிரார்த்தனை செய்வோம். நம் நாடு நல்ல வளம் பெறணும். இந்த தமிழ் புத்தாண்டானது அனைவருக்கும் நல்ல செல்வ செழிப்பை கொடுத்து சந்தோஷத்தை அள்ளி தர வேண்டும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது விஸ்வாவசு அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட தமிழ் புத்தாண்டா பிறக்குது. இந்த விஸ்வாவசு வருஷத்திய அந்த பலன் அப்படிங்கிறது ஒரு பாடல்ல எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு மாடு பலிக்கும், சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, உற்றுலகில மழை உண்டு. அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு சுருக்கமான சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா விவசாயம் செழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேளாண்மை, விவசாயம், உற்பத்தி இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்துக்கு உண்டாகும். பசு மாடு மாடு, ஆடு இந்த மாதிரியான கால்நடை வளர்ப்புகளும் கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது இந்த கால்நடை வளர்ப்புல இருக்கவங்க லாபம் பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நோய் நொடிகளா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளை பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும். கட்டாயம் அது நம்மளோட கடமையா இருக்கும். மற்றபடி பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சராசரி ஒரு ஆண்டா இருக்கும். எல்லாருக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆன்மீகம் செழிக்கும். இந்த வருஷம் ஆன்மீகம் இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தோம்னா வருஷம் இந்த ஆன்மீகம்ங்கிறது இப்போ
வளர்ந்துட்டு வரதை நம்ம உணர முடியும். அதுல வந்து ஜோதிடர்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகம். முன்னாடி கோயிலுக்கு போனவங்க எண்ணிக்கை, பரிகாரம், பூஜைகள் இதுல பாத்தீங்கன்னா ஜோதிடம் வளர வளர ஆன்மீகத்தோட வளர்ச்சியும் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். அது போல இந்த ஆன்மீகம் வந்து அதிகமான ஒரு முன்னேற்றம் பெறும். அதாவது பக்தி மேலிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல மழை பெய்யும். மழை பெஞ்சாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாதி பிரச்சனை இல்லை. அதாவது அது உணவுப் பொருளா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான நமக்கு உணவு சார்ந்த பொருள்களோட விலை அப்படிங்கிறது வந்து ஏறாது. அப்ப மழை வந்து நமக்கு ஆதாரம். அந்த மழை வந்து இந்த வருஷம் நல்ல பொழியும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மக்களுக்கு ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிணிகள் அது வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு சராசரியான நல்ல வருடமா இருக்கும் மேடம். நன்றி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. அடுத்ததா பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்திலேயே 12 ராசிகள்ல முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேச ராசி. இந்த மேச ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், இவங்க என்ன மாதிரியான குணநலன்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம என்ன பண்ண போறோம், இந்த இதுல காணொலியில நம்ம காண போறோம். அதனை விளக்குவதற்காக இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரி குணநலன்கள் கொண்டவர்களா இருப்பாங்க, மேச ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்வதற்காக நமது திருமதி அஸ்ட்ரோ துர்கா மேடம் அவர்கள் மாநில இணை செயலாளர் மதுரை மாவட்டத்திலிருந்து வருகை பிறந்திருக்கிறாங்க. மேடம், நீங்க மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவை துணை. இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னா, இவங்க நல்ல நீதிமான்களா இருப்பாங்க. இதிலுமே முதன்மை பெற்றவர்களாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப கோபப்படுவாங்க. அமைதியை கண்டா பொறுக்கவே மாட்டாங்க, கட்டி கேட்பாங்க. யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. ரொம்ப தைரியசாலிதான், சுதந்திரமானவங்க தான். தங்களோட குறிக்கோளை அடைவதை தடுக்க எதையுமே அனுமதிக்க மாட்டாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. தன்னை சுற்றி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எவரையும் எளிதில நம்பிடுவாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மேஷராசிக்காரர்களோட பலவீனமே கோபம் தாங்க. தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா வயசுல சிறியவரா இருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் முடிவெடுக்கிறதுல தீர்மானமா இருப்பாங்க. அப்புறம் எடுத்த முடிவை வந்து மாத்திக்கவும் மாட்டாங்க. அதனோட விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே ரொம்ப கரெக்டா சரியாதான் இருக்குங்க. இவர்களது பலவீனம் என்ன தெரியுமா? கோபம் தாங்க. ஆனா இவங்களோட கோபத்துல கூட நியாயம் இருக்கு. இவங்களோட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா பழகுவாங்க, நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இந்த மேஷ ராசிக்காரங்க கிட்ட பொதுநல சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அப்புறம் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய்ன்றதுனால சிவப்பு கலர் தொடர்பான பொருள்களை வைத்துக் கொண்டால் நல்லது. சிவப்பு தொடர்பான பணிகள் வந்து இவங்களுக்கு நல்ல விதமா கை, மருத்துவம் போன்ற துறைகள் வந்து சிறப்பானது. அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த மலை சார்ந்த இடங்கள்ல எல்லாம் இவங்க பணியாற்றலாம். ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான தொழில் இவங்களுக்கு எல்லாம் புகழ சேர்க்குங்க. அதுக்கப்புறம் இந்த மேஷ ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது தெரியுமா? முருகன் தாங்க. முருகனை வணங்கி வந்தா வாழ்க்கையில எல்லா வளங்களையும் அடைஞ்சிடலாம். அப்புறம் கண்டிப்பா நீங்க முருகனை தாங்க வணங்கணும். எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தாங்க அமையும். நன்றி, வணக்கம்.
மிக்க மகிழ்ச்சி மேடம், ரொம்ப சிறப்பு. மேசராசியினுடைய பொதுவான குணநலன்களை ஒரு சிற்றுரையை, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுல ஒரு சிறு சுருக்கத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஏன்னா மற்ற பெண் ஜோதிட வல்லுநர்களும் அதை பத்தியும் சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, மேச ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. கிருத்திகை 1ஆம் பாதம், கிருத்திகைன்னு சொல்லுவாங்க, கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுடைய பொதுவான குணங்களும் அவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், ஏன்னா நட்சத்திர வாரியாவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட தலைவி, நாமக்கல் மாவட்ட தலைவி LG திவ்ய தர்ஷினி அவர்கள் நம்மிடையே பகிர வந்திருக்கிறாங்க. மேடம் சொல்லுங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் படி அவங்களுக்கு இந்த வருடம், அதாவது தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு சிறு குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிற மாதிரி. இப்ப நம்மளுடைய காலபுருஷனுக்கு முதல் தத்துவமான நெருப்பு தத்துவத்துல இருக்கக்கூடிய மேஷ ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு பாதத்துக்கும் அவர்களுடைய பொதுவான சில குணங்கள், அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நமக்கு பார்த்திடலாம். முதல் நட்சத்திரம் அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அவங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்துல அதிகம் பிறந்திருக்கிறதுனால எதையும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய துணிவு அவங்க கிட்ட இருக்கும். எந்த முடிவையும் பட்டுப்பட்டுன்னு எடுக்கக்கூடிய தைரியம் அவங்க கிட்ட இருக்கும். கேது அந்த நட்சத்திர அதிபதி கேதுவா இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய தன்மைகள் இந்த மாதிரி மாறுபட்டிருக்கும். காரணம் செவ்வாயுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமா இருக்கிறதுனாலதான். அதே போல அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கணும்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் நல்லபடியா ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுல முதல் குறிக்கோள் இருக்கும். 2வது குறிக்கோள் தன்னுடைய தொழில்ல நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி அஸ்வினி 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க, இவங்க எதையுமே நாசுக்கா பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய புத்திசாலித்தனமான நபர்களா இருப்பாங்க. அஸ்வினி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப நிறைய நண்பர்களுடைய இணக்கமா பழகக்கூடியவங்க, சென்டிமெண்ட் டைப்பா இருப்பாங்க, பரபரப்பா எப்பயுமே சுறுசுறுப்பா நடந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வருஷம் லாஸ்ட் வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடன், எதிரி தொந்தரவுகள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பா இருக்க போது. கடன் அடையிறது, எதிரிகள் தொந்தரவு இல்லாம நல்ல விஷயம், வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும். பண புழக்கங்கள் அதிகமாகும், கடன் அடையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. அதே போல பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, இவங்களுக்கு கலைத்தன்மை இயற்கையாவே அதிகமா இருக்கும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அதாவது பரணி நட்சத்திரம் 2வது பாதத்துல பிறந்தவங்களுக்கு இவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். ஆசைகள் அதிகம் படக்கூடாது. தன்னுடைய குறிக்கோள் எதுவோ அதுல மட்டுமே கவனம் செலுத்தினாங்க போது இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான். மத்தவங்களால இவங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றிட முடியாது. அதே மாதிரி பொதுவாவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல அவங்களுக்கு இயற்கையாவே அந்த மருத்துவ குணம் இருக்கும். அவங்க கையால ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட நமக்கு இயற்கையாவே அது சரியாயிடும். அந்த மாதிரிதான் பரணி நட்சத்திரக்காரங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. பரணி 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது நடந்தா நல்லது இது இருக்கும், கெட்டது இது இருக்கும்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய குணம் இயல்பாவே அவங்களுக்குள்ள இருக்கும். பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க நிறைய ஆற்றல் பெற்றவங்க. எதையுமே அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவு ஆற்றல்கள் புரிஞ்சிருக்கும். புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல அவங்களுடைய திறன் அதிகமா இருக்கும். அதனால பெயர் புகழ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, பரணி நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த வருஷம் அவர்கள் தன்னுடைய ஆசைகள் நிறைய தூண்டப்படும். கிரகங்களுடைய அந்த மாற்றத்தினால அதை மட்டும் குறைத்து கொண்டு கரெக்டா பிளான் பண்ணி அதை மட்டுமே குறிக்கோளா வச்சு பயணிக்கும் போது இந்த வருஷம் அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சூரியன், செவ்வாய், குரு, கேது இவங்களுடைய ஆசீர்வாதம் லைஃப் லாங் இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன உறுதி அதிகமாகும், சிறு தூர பயணம் ஏற்படும். அதே மாதிரி நைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி ஒர்க் பண்றதுனால கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா அதற்கேற்ற ஊதியமும் லாபமும் கட்டாயம் கிடைக்கும். வாய்ப்பளித்த நம்முடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தலைவி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் சக ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நட்சத்திர வாரியாகவே அவர்களுக்கு பலன்களை மிக சிறப்பா வாரி வழங்கி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா
பொதுவா நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து மேச ராசிங்கிறது மட்டும்தாங்க தெரியும், என்ன நட்சத்திரம்னு தெரியாதுங்க, அதனால எனக்கு அந்த ராசி தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பொதுவாவே ராசியோட இதுல என் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இத காணொளியில கண்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இப்ப நீங்க பொதுவான ராசி பலன்கள் இங்க நாங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு 100% கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது பலிதமாகும். 25% நடக்கல அப்படிங்கும் போது ஏங்கிறது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்ச அந்த இதனுடைய அடிப்படையில தசா புத்தியும் கிரகங்களுடைய அமைப்புகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பொதுவான ஒரு பலன் நல்லா இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அல்லது கொஞ்சம் சுமாரா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், இல்ல இப்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தையும் உங்க குடும்ப ஜாதகத்தையும் எடுத்து நம்ம அதை இங்க வந்திருக்கக்கூடிய பெண் ஜோதிட வல்லுநர்கள் கிட்ட அவர்களுடைய கான்டாக்ட் பிளஸ் அவங்க பேரு எல்லாமே நம்ம குழுவுல நம்ம காணொலியிலேயே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறோம். அந்த கான்டாக்ட்ஸ்ல உங்களுக்கு யாருக்கிட்ட பேசணும்னு தோணுதோ அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க முறை பிரகாரம் நீங்க ஒரு குருதட்சணை செலுத்தி நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தியுடைய அடிப்படையில அந்த தெய்வத்தை மேலும் நம்ம வழங்கும் போது வரக்கூடிய மலையளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடுகளவாது உங்களுக்கு வந்தது கரைஞ்சு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கிற மகாலட்சுமியா மகளாவோ அம்மாவாவோ மனைவியாவோ சகோதரியாவோ நமக்கு இருக்கிறாங்க. அதே போலதான் குருவாய் நமக்கு இங்க இருக்கக்கூடிய பெண் ஜோதிடர்கள் நமக்கு இங்க இருக்கிறாங்க. நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே நமது அமைப்பின் மூலியமா பெண் ஜோதிட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. நீங்க ஆன்லைன் மூலியமாவே நேர்ல வரணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆன்லைன் மூலியமாவே உங்க ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் ரெக்கார்ட் பண்ணியும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. உங்க ஜாதகத்தை அனுப்பிவிட்டு குருதட்சிணி அம்மாவுடைய எது என்ன சொல்றாங்களோ அதை அனுப்பிடுங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை உங்களுக்கு ஆடியோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. மேலும் சந்தேகங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா போன் பண்ணாலும் உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிவிப்பாங்க. இது ஏன்னா ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடையறதுக்காகவும் வளமான வாழ்க்கை அமைவதற்காகவும் நமது பெண் ஜோதிட வல்லுநர்கள் இங்க தயாரா இருக்கிறாங்க. நீங்க எதுவுமே நினைக்க வேண்டாம், உங்க வாழ்க்கையிலே நீங்க வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? இப்ப அடுத்தபடியா நமக்கு வந்து இந்த மேசராசினுடைய பலன்களை பத்தி பேசுறதுக்காக நமது தேசிய இணை செயலாளர், தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய இணை செயலாளர் திருமதி அஸ்ட்ரோ டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் வந்து இப்போ வராங்க. இந்த மேச ராசியினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்க மேடம், சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு கனகாம்பாள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சோ இப்ப நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசியை பத்தி எல்லா பெண் வல்லுநர்களும் சேர்ந்து கலந்தாய்வு பலன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு அடிக்கு பிறக்கக்கூடிய முகூர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் வஜ்ர யோகம் திங்கட்கிழமை கௌளவ கரணத்துல இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க. அதுவும் வந்து மீன லக்னத்துல இந்த வருடம் பிறக்குது. அப்ப இந்த வருடம் பிறக்கக்கூடிய மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் வந்து தன் ராசிக்கு கேந்திர ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. பிறக்கக்கூடிய லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. சோ இது ரெண்டு வகையில வந்து நல்ல விசேஷங்கள். நீங்க 7.5 நாட் சனியா நடக்கட்டும், குரு பயிற்சி நடக்கட்டும், ராகு கேது பயிற்சி நடக்கட்டும், இதையும் தவிர்த்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. உடனே எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சியா உட்காருங்க. சோ நம்ம பிளஸ் பாக்குற மாதிரி மைனஸையும் பார்க்கதான் போறோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மேஷ ராசி நேயர்கள், அதாவது குரு நின்ற இடம் பால் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்தே மேஷ ராசிக்காரர்கள் வந்து இந்த வருடம் கடந்த வருடம் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள், வரவேண்டிய பணம் தடைப்பட்டு இருக்கிறது, குடும்பத்துல வந்து என்னதான் அனுகூலமா இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், பேச்சுகளா இருக்கட்டும், சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த எல்லாத்தையுமே இந்த குரு பயிற்சி மூலியமாக நிவர்த்தியாக போகுது. சோ தனக்காரர்கள் உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. அதே போல குடும்ப ஒற்றுமை, குடும்பம் மூலியமாக யாத்திரைகள் செல்வது, இதெல்லாம் வந்து
நேர்த்தி கடன்களை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரப்போகுது. அப்ப நேர்த்தி கடன்கள் நிறைவேற்ற போகுதுன்னா முதல் விஷயம் உங்களுடைய எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேற போகுது அப்படிங்கிறது தான். அடுத்த ரீதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த செவ்வாய் பகவானுக்கு வந்து இந்த மேஷ ராசிக்கு அப்படின்ற போது 7.5 நாட்டு சனி தொடங்குதுங்க. அதே போல ராகு பகவான் பாதகஸ்தானத்துக்கு செல்றாரு. குரு பகவான் வந்து முயற்சி ஸ்தானத்துக்கு செல்றாரு. அப்ப எந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்? பெரும் பணம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட், எனக்கு ஆதாரம் இதுதாங்க, கடைசி காலத்துல இந்த வீட்டுல இருந்து எனக்கு ஒரு வருமானம் வரும், அதை வச்சு எது ஆதாரமாக வச்சிருக்கீங்களோ அது சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இவ்வளவுதானே தவிர இழப்புகளை விட கவனமா இருந்துட்டீங்கன்னாக்கா மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, திருமணம் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் அதிபதி 7ல இருக்காரு. ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துல இந்த முகூர்த்தம் தொடங்குது, மேஷராசிக்கு புத்தாண்டு பலனு. அப்ப தாய் வர்க்கத்துல பெண்கள் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இவ்வளவு நாளா நான் வரம் தேடிட்டு இருந்தேன், இப்ப இங்க இருந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா குரு பகவான் வந்து திருமண பாவத்துக்கு 8ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. வரன் வரது, செட் ஆகுது, பேச்சுவார்த்தை நடத்தும் போது செட் ஆகல, வரனே வரல, ஆனாலும் பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மேட்ரிமோனிக்கு நான் பணம் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு அமையலன்றதுல இப்ப குரு பார்வை 7ஆம் பாவத்துக்கு விழுது. நல்ல அமோகமான வரன்களை அமைச்சு கொடுக்க போகுது. இப்ப கனகாம்பால் சொன்ன மாதிரி, மேம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்ட 75% கோச்சார பலன் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மூலதனம் சொல்லக்கூடிய பணம் விஷயமா இருக்கட்டும், அதே போல நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு விஷயத்த தொழிலையோ எதையோ தொடங்க போறேன் அப்படின்ற விஷயத்தையும் கவனம். அதே போல உயிர்காரகத்துவம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா மூத்த சகோதரி, சகோதரன், இவங்களுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், இவங்க உங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போறதா இருக்கட்டும், சிறப்பை ஏற்படுத்தி தரும். 6ஆம் பாவத்துல இருந்த கேது பகவான் இனம் புரியாத கடன், இனம் புரியாத உடலும் மனமோ வருந்தி இருந்த சூழல் வந்து இப்ப 5ஆம் பாவத்துக்கு போறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ஆரம்பிக்க போகுது. சோ மொத்தத்துல மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு 75% நன்மை ஏற்படுத்தி தரப்போது. 25% கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை தந்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு திருமதி கமலாம்பாள் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. 75% அப்படின்னாவே நாங்கெல்லாம் பாஸ் மார்க் வாங்குறதே பெரிய விஷயம். நீங்க 75ன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, தேத்திக்கிறோம் நாங்க. இனிமேல் எங்க காட்டுலயும் மழை தான், 7.5 நடந்தாலும் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கார்த்திக வாசுகி மதுரையிலிருந்து பேசுறாங்க. மேடம் வாங்க. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் பிரியமுடன் மாலை வணக்கம். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுல மேசராசி எப்படி இருக்குன்னு நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்றேன். இந்த ஆண்டு வந்து அரசியல்வாதிகள் வந்து புகழடைவாங்க. ஏன்னா 2025ங்கிறது 9வது நம்பர். செவ்வா வந்து மேசராசியில தான் ஆட்சி. அங்க வந்து சூரியன் உச்சம் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் வந்து புகழடைவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள இருக்கிற இவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்புறம் வேலையில இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படும், அவங்களும் வந்து கவனமா இருக்கணும். ஆனா மேசராசிக்காரங்களோ மேச லக்கணமோ இந்த வருஷம் வந்து சுபமான செலவு செய்வாங்க, நிலம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எந்த சூழ்நிலையில வந்து அவங்க சமாளிச்சிருவாங்க. இந்த வருஷம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நன்மையும் தீமையும் கலந்தே வரும், ஆனா அவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. இவங்க வந்து சோதனைகளை சாதனைகளாக இந்த ஆண்டு செயல்படுத்துவார்கள். ரியல் எஸ்டேட் வந்து இவங்க செஞ்சாங்கன்னா மேசராசியோ மேச லக்கணமோ டாப் லெவல்ல வருவாங்க. வாய்ப்பளித்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பா அளித்த எனக்கு நன்றியை நன்றிங்க மேடம், மிக சிறப்பு. அடுத்தது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் அஸ்ட்ரோ எஸ் அன்னபூர்ணி செந்தில்குமார் மேடம், திருச்சி, அவர்கள் வந்து அன்போடு அழைக்கின்றோம். மேடம், உங்களுடைய பார்வையில இந்த மேச ராசிக்கு இந்த வருட பலன்கள் எப்படி இருக்கு? தமிழ் புத்தாண்டு பலன். அன்னபூர்ணி மேடம். வணக்கம் மேடம், வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க.
ஓகே, தெரியுதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ பொதுவான பலனை நான் சொல்றேன். அதாவது இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வவாசு தமிழ் புத்தாண்டுல வந்து ஒரு பொதுவான பலனை சொல்றேன். மேச ராசிக்கு மட்டும் இல்ல, ஒரு பொது பலனை பேசுறேன். நான் இப்ப உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவினோட பொருளாதாரம் சுமாரான நிலையில தான் இருக்க போகுது. அதே மாதிரி அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேலை நாடுகள்ல பொருளாதாரம் மேன்மை அடையும். அரபு நாடுகள்லையும் பொருளாதாரம் சீரான நிலையில தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சைனா போன்ற நாடுகள்லையும் பொருளாதாரம் ஏற்ற நிலையில இருக்க போகுது. அதே மாதிரி எப்போதும் ஒரு போர் பீதியான நிலையிலேயே உலக நாடுகள்லாம் இருக்க போறாங்க. அது மாதிரி இந்தியா வந்து பெரிய அளவுல சாதனை படுத்த போறாங்க. ஆனா கடல் சார்ந்த வணிகங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும். அது விவசாயம் சார்ந்த துறைகள்ல பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவாக அந்த விவசாயிகளுக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் இது போன்ற சூழ்நிலை இருக்கும் தவிர அவங்க ஒரு ஸ்டாண்டர்டான நிலையில இருக்க போறது இல்லை. அது மாதிரி கடற்கரை சார்ந்த நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழல் கட்டாயம் வருது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லா மனிதர்களுமே பாத்தீங்கன்னாக்கா கால் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட போகுது. அதனால எல்லாருமே எல்லா ராசிக்காரர்களுமே பொதுவாக கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி சார்ந்த வணிகங்கள் ரொம்ப சிறப்பா அமையும். அது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் மேலும் இருக்கும். மக்கள்கிட்ட வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் அதாவது போலி ஆன்மீகவாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அகப்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆண்டு இருக்க போகுது. போலி சாமியார்கள்லாம் அகப்படுவார்கள். அது மாதிரி ஜலராசியில சனி பகவான் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா புயல், கனமழை போன்ற இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்களும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. நன்றி நன்றி. அதாவது பொதுவான உலக நாடுகளுக்கு உண்டான இதையும் நம்ம நாட்டோடைய பொதுவான ஒரு பிரச்சனைகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவர் அஸ்ட்ரோ மீனம் சுப்லட்சுமி மேடம் அவர்கள் வந்து சென்னை அவர்கள் வந்து இப்ப நம்மகிட்டயே வந்து மேசராசினுடைய பலன்களை பத்தி பேசுவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மேசராசி பத்தி நம்ம பொதுவான பலன் பேசுறோம். இன்னும் இப்ப தற்போது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்றைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆரம்பிக்க போகுது. ஒண்ணு மார்ச் 29 சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து மே மாதத்திற்குரிய குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவர்கள் பயிற்சி அடைய போகிறார்கள். சோ இதனால மேச ராசிக்கு என்னன்னா ஒரு வந்து சுமார்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நல்ல பலன்களையே கண்டிப்பா தருவார். காரணம் என்னன்னா மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான சனிக்குறி, அதாவது 30-30ன்றது 120 வயசுக்கு ஒரு மனிதனுடைய 120 வயசு ஆயுள். அந்த ஆயுளை பிரிக்கும் போது நம்ம வந்து ஒரு டிவிஷன்ஸ் 4ஆ பிரிக்கிறப்ப 30 ஆண்டுகள். சோ முதல் வந்து மந்தச்சனி பாத்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு பொங்கு சனி, அடுத்து பொங்கு சனி, அடுத்து மாரக சனி. சோ இது வந்து பொதுவான பலன்கள் என்ற கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அது நம்ம எதுவும் வந்து எடுத்துக்க கூடாது. தனிப்பட்ட பலனா ஒரு எடுக்கிறப்ப நம்ம இது தனியா அந்த வயது காலகட்டத்தை பொறுத்துதான் நம்ம இதனுடைய பலன்களை நம்ம முழுமையா அனுபவிக்க முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு வயசு நம்ம பிறக்கிறோம், அந்த டைம்ல வந்து உங்களுக்கு 30 ஆண்டுகளை கண்டிப்பா ஒரு மனிதனுடைய 30 வயது ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி காலகட்டம் ஆரம்பிக்கும். ஒண்ணு படிப்புல இருக்கும், ஒண்ணு நமக்கு 7.5 சனியில நம்மளுக்கு கல்யாணம் திருப்பி அதாவது அமைச்சு கொடுப்பாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40-50 வயசுல சில பேருக்கு வரும். சோ இந்த மாதிரி அடுத்து ஒரு 70-80 வயசுல வரப்ப உங்களுக்கு கும்பு சனி ஆரம்பிக்கும். சோ அடுத்து மாரக சனி. சோ இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு வரப்ப நம்ம இது பொதுவா நம்ம எடுத்துக்காம வயது காலகட்டத்துக்கு எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மனதுல பயம் இல்ல, பயமே இருக்கக்கூடாது. ஆக்சுவலா 7.5 சனின்றப்ப கண்டாவே மக்கள் எல்லாம் பயப்பட காரணம் இதுல வந்து பயப்படுறதுக்கு தேவையில்லை. முதல்ல மேஷத்துக்குன்னு வரப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்களுக்கு மிக நல்ல பெரிய நல்லதுதான் செய்யப்படுறாரு. ஒரு சில பேருக்கு தான் உங்களுக்கு அது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். பொதுவான பலன்களை இதை நம்ம கண்டிப்பா ஸ்பெசிபிக்கா இதை சொல்லணும். ஏன்னா இது பொதுவான பலன்ன்ற கான்செப்ட்ல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில ஒரு ஜாதகரை பார்த்து அவங்க பலன்களை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான கருத்து. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம யூடியூப்ல எல்லாமே பொதுவான பலன்றத சொல்றதை விட அவங்கவுங்க பொதுவான அவங்களுடைய ஜனன கால பிறப்பு ஜாதகத்தை எடுத்து அதை பார்த்து பலன் அளிக்கிற மாதிரி நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாத்துக்கிறது தான் நல்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்ஸ்.
சோ அப்படி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்துல இப்ப மேஷத்துக்கு வரப்போறக்கூடிய சனி 7.5 சனியை ஆரம்பிக்கிறதுனால முதல்ல உங்களுக்கு அது விரைய சனியா வரப்போகுது. சரிங்களா? விரைய சனினா ஒரு விஷயம் நம்ம நடக்குதுன்னா உங்களுக்கு அது பிரச்சனைகளையோ நம்மளுக்கு ஒரு சின்ன 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 கூடிய உடல்ல உபாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விரைய சனியை நம்ம சுப விரயமா கொண்டு போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50, 60 to 70% நம்ம நல்ல பலனை ஏற்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுப விரையை ஏற்படுத்தினா இதை விஷயம் தெரிஞ்சவங்க இந்த காலகட்டத்துல இன்னைக்கு எல்லாருமே யூடியூப்ல பார்த்து எல்லாருமே நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பொது மக்கள் என்ன பண்ணலாம்னா நீங்க நம்மளுக்கு இந்த 7.5 சனியில விரை சனி ஆரம்பிக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி எச்சரிக்கைக்கு அதுக்கான ஒரு நகையோ இல்லைன்னா ஒரு வண்டி வாங்கோ ஒரு இடமோ ஒரு சுப செலவோ அது என்னென்ன மாதிரி சுப செலவுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திருமணமாக இருக்கலாம், நிச்சயதார்த்தத்துல இருந்து காது குத்தல் விழா, இத மாதிரி ஏதாவது ஒரு விழாவை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதுக்கான சூழ்நிலை அந்த சனி பகவானே ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளே என்ன பண்ணலாம், ஒரு சுப விரைய செலவா நம்ம நகைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல தங்க கோல்டு காயின்ல ஒரு ஷேர், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஷேர்னா நீங்க நினைச்சுக்காதீங்க பிரைவேட் இதுல ஒரு கவர்மெண்ட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம். இத மாதிரி ஒரு முன் ஏற்பாடா நம்ம இதை பயன்படுத்திக்கிறப்ப இதுல நம்ம ஒரு நல்ல சுப செலவை பண்றப்ப நம்ம இது ஒரு விஷயத்துல மெயினா தச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வைஸ் நான் இதை என்ன சொல்லுவேன்னா 7.5 சனி காலகட்டத்துல பொதுவா ஒரு 7.5 காலம் நம்மளுக்கு நடக்கிறப்ப நீல கற்கள் அணிந்து கொள்வது நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய எதிர்மறையான உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாம நேர்மையான எண்ணங்களையும் நேர்மையான சக்திகள் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் தொழில் விதமான வளர்ச்சிகளும் நம்மளை ஏற்படுத்தி கொடுத்து மேன்மேலும் நம்ம சிறக்கதான் அவர் வழி செய்வார். அதனால இந்த மேச ராசிய அன்பர்கள் அத்தனை பேருமே நம்மளுக்கு அது மார்ச் 29 ஆரம்பிக்குது. அதுக்கு முன்கூட்டியே இப்பயே நம்ம அதை ப்ரிப்பேர்டா எப்பயுமே ஒரு ராசிகள் அன்னைக்குதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வருட ராஜ கிரகங்கள் எப்பயுமே ஒரு 2-3 மாதத்திற்கு அவங்களுடைய சுழற்சியை ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. மேசராசிகளுக்கு இப்ப விரைசனி முதல்ல ஒரு கால் கீழே நம்மளுக்கு பாதத்துல இருந்துதான் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சோ இந்த காலகட்டத்துல அவங்கவுங்க என்ன பண்ணலாம், வாக்கிங் போறது அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு பாத யாத்திரைகளா நடந்து போறது, இந்த மாதிரி இதுங்களை உங்களுக்கு நடக்கிறப்ப உங்களுக்கு இது ஒரு விரை சனியா கொண்டு வராம உங்களுக்கு நீங்களே ஒரு அதே மாதிரி என்ன சொல்லலாம், இது நீங்க கோயில் பாத யாத்திரையா செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏழை அதாவது வயதான முதியோர்களுக்கு உங்களால முடிந்த துணி அவங்களுக்கு உணவுகள் இந்த மாதிரி தானம் செய்யறப்ப நம்மளுக்கு அசுப செலவுல இருந்து சுப செலவா ஏற்படுத்திக்கலாம். இந்த மேசராசிக்குரியவர்கள் இவங்க உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பிளஸ் எனக்கு உடல்ல பாதிப்பு ஏற்படக்கூடாது இந்த மாதிரி இருக்குங்க. நீல நிற கற்கள், அதாவது இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல நம்ம சொல்ல போனோம்னா ப்ளூ சப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம இதுவே என்ன பார்த்தீங்கன்னா நீல நிறக்கல், மயூரி நீளம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ரீலங்கா நீளம், பர்மாலி அந்த மாதிரி நீல கற்களை நீங்க அணிந்து கொள்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே சுப வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு 3 ராசிகளுடைய பயிற்சி நடைபெற போறதுனால உங்களுக்கு இது அதிர்ஷ்ட விதமான காலமா தான் நடக்க போகுது. ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம சில பேர்கள் நம்மளுடைய பொதுமக்கள் பயணிக்கிற இந்த காலகட்டத்துல இதை நீங்க உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொள்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சுப செலவுகளை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு கற்கள் அணியிறப்ப நம்மளுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சோ இதை எல்லாருமே பயன்படுத்தினா ரொம்ப உபயோகமா இருக்கும். நன்றி மேடம், இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப கனகாம்பாள் மேடத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பு. ஏன்னா மேச ராசிக்காரர்கள் பொதுவா பார்த்தோம்னா செவ்வாயோடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறவர்கள் பவளம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மேடம் உங்களுக்கு நீங்க ஜெயிக்கக்கூடிய ஜாதகர், அதனால நீங்க நீலக்கல் போடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் நீலக்கல் போடுங்கிறாங்க? எப்பயுமே ஒரு ஜாதகத்துல எந்த ஜாதகர் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனா அங்க வலு இழந்திருக்கிறாரோ அவரை வலுப்படுத்தினோம்னா நமக்கு என்ன ஆகும், இன்னும் நமக்கு பலம் அதிகமாகும். அப்படிங்கும் போது மேச ராசிக்கு நமக்கு 10-11 உண்டானவர் சனி பகவான் அப்படின்னு இருக்கிறப்ப, ஆனா அவர் ராசியில என்னவாயிடுறாரு, பலம் இழந்துடுறாரு இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அவரை வலுப்பட வைக்கும் போது என்னாகும், அவருக்கு தொழில் ரீதியான மாற்றங்களையும் லாபங்களையும் அதிகமா கொடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள் இப்ப நடக்கக்கூடிய 7.5 சனி காலகட்டங்கள்ல இதை நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு மேலும் வலுவை கொடுக்கும் அப்படின்னு மேடம் அழகா அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம், ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அதை மாநில இணை செயலாளர் கரூர்ல இருந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய ஆஸ்ட்ரோ
ஆர் முத்துலட்சுமி மேடம் அவர்கள் வந்து நமது மேச ராசியினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் அவர்களுடைய பார்வையில இப்ப இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறாங்க. மேடம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை குறிக்கொண்டு இதுவரைக்கும் எல்லாரும் சில பலன்கள் எல்லாம் சொல்லி முடித்து விட்டார்கள். இப்பொழுது இந்த ஆண்டு பொதுவாகவே இரட்டை நிலை பயன்கள் தான் நடக்க போகுதுங்க இந்த ஆண்டு. ஏன்னா இப்ப வந்து பெயர்ச்சியில இருந்து இன்னைக்கு மேச ராசிக்கு 12ஆம் வீட்டுல சுக்கிரன், ராகு, புதன், சனி இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கை சில விளைவுகளை அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கவனத்துல வச்சுக்கணுங்க. ஏன்னா சுக்கிரன் ராகு இணையிறது பொதுவாக கணவன் மனைவி அவங்களுடைய சில பிரச்சனைகளையும், புதன் சனினால புதனால் ஏற்படக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்கள், வேலை நிமித்தம் இந்த மாதிரி, ஏன்னா சனிதான் தொழிலுக்கு காரகன், அதிலேயும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மே மாதம் வரைக்குமே இதனுடைய தாக்கங்கள் அனைத்து அவரவர்களுடைய பிறந்த தசாபுத்தி பலன்களுக்கு ஏற்பவும் லக்னங்களுக்கு ஏற்பவும் அவை பார்க்கும் இடம், சேரும் இடம் இவைகளை வைத்து நாம் கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொது பலனாகத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ராசிக்கும் இவை பலன்கள் மாறுபடும். இப்போ செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாயும் அதே போலவே இப்பொழுது நீச்ச நிலையில் இருக்கிறார் 3ஆம் வீட்டில். இந்த செவ்வாய் வந்து என்னதான் ராசிநாதன் அப்படின்னாலும் சில நல்ல யோகங்களை தர முடியாத நிலையில் தான் இருக்கிறார். வேதனை சோதனை செவ்வாயினால ராசிநாதனாவே இருந்தாலும் செவ்வாய் நற்பலன்களை இந்த ராசிக்கு செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் அதை சமாளிக்கும் திறன் கிட்டத்தட்ட மே மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி காலத்திற்கு பிறகு ஓரளவு மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் எழுந்து உட்காரும் நிலை ஏற்படும். எப்படின்னு பார்த்தா அங்கே சூரியன் வந்து உச்சத்துக்கு வந்தார், பெயர்ச்சி ஆண்டு உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலு அதன் மூலம் சூரியன் ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி, மேசத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 9க்கு வரையில இவங்களுக்கு தந்தை மூலம் சில நல்ல பயன்கள் ஏற்படும். அதிகாரம் இந்த மாதிரி இதுல எல்லாம் கொஞ்சம் நல்ல செயல்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் 7ரை சனியா வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆனா இந்த 7ரை சனி விரயச்சனியா வர காலத்துல பண வரவுகளை கண்டிப்பா கொடுக்கும். இந்த ஜாதகருக்கு பண வரவை கொடுக்கும். ஆனா என்ன சேமிக்க முடியாது. அத வந்து விரைய செலவு, சுப செலவு பண்ண முடியாது. இது நம்ம என்னதான் ஒரு எச்சரிக்கையா கவனமா இருந்தாலும் அதுதான் அந்த விரயச்சனியினுடைய காலகட்டம். பணத்தை கொடுத்துருவாரு, ஆனா அந்த பணத்தை சேமிக்க முடியாம நமக்கு விரைய செலவுகளை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல குரு வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு 2ஆம் வீட்டிலிருந்து தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற அந்த நிலையில் பலன்களை செய்து கொண்டிருந்த குரு மே மாதத்திற்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது 3லிருந்து அதனுடைய பார்வை 6ஆம் வீட்டுக்கு பதியுது. மேசராசிக்கு 6ஆம் வீட்டை பதியுது. அப்ப 6ஆம் வீடு அப்படிங்கல அங்கு கடன், நோய், எதிரி இந்த அமைப்புகள். குரு வந்து எப்பொழுதுமே 6ஆம் வீட்டை பார்க்க கூடாது. பார்த்தா அந்த பலன்களை வலுத்து செய்யும். அப்ப என்ன, கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும். எது வந்தாலுமே சுபக்கடன் அப்படிங்கிறது மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கணுங்க. சுபக்கடன், ஒரு வீடு கட்டுறது, எது ஒண்ணு ஒரு மருத்துவ செலவு உடனே போய் பார்த்து நல்லாக்கிக்கணும். அதன் பிறகு 9ஆம் வீடு, குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 9ஆம் வீடு கிடைக்கும் பொழுது அங்கு பாக்கியம், தந்தை இந்த அமைப்புகளும்
அதே போல நான் முன்ன சொன்னது மாதிரி தந்தையின் மூலம் இவங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் ஆண்டாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு 11 அங்கு இருக்கும் ராகு பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்துடுற. கும்பத்துக்கு வரையில கும்பத்துல 11ஆம் வீட்டுல இருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்யும். அதோட குருவின் பார்வை அந்த ராகுவுக்கு கிடைப்பதால் அதன் மூலமும் சில நல்ல பலன்கள் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி நமது கனகாம்பாள் மேடத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓகே, ரொம்ப நன்றி. மிக சிறப்பு. பார்வையுடைய பலன்களால அந்த ராசிக்கார மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாநில இணை செயலாளர் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்கள் இப்ப நம்மடியே பேச வரக்காங்க. மேடம், நம்ம மேசராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்த கனகாம்பாள் மேடத்துக்கும் இன்னும் இருக்க மற்றவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கணும்னு இறைவனை வேண்டி நான் எனக்கு தெரிஞ்ச பலன்களை சொல்றேனுங்க. இப்ப மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சூரிய பகவான் உச்சமா இருப்பாரு, சனி பகவான் அந்த இடத்துல நீசம் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் ஆட்சி வீடாது. இப்போ நம்ம சித்திர மாசம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷப வீட்டுல இருந்து பயிற்சியாகி மிதுன வீட்டுக்கு போயிடுவாரு. அப்படி போகும்போது அவருக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்கும். அப்ப 5ஆம் பார்வையா அவரு மேச ராசிக்கு நேரா துலா ராசியில அவருடைய பார்வை செலுத்துவாரு. அப்போ 7ஆம் வீடு அப்படிங்கும் போது அந்த இடத்துல களத்திரம் நல்லா இருக்கும். மேச ராசியில ரொம்ப நாளா வரன் அமையாதவங்களுக்கு இப்ப வரன் அமையக்கூடிய காலகட்டம் இருக்கு. பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கைகூடி வருங்க. அடுத்ததா 7ஆம் பார்வையா மேச ராசிக்கு 9ஆம் வீடான தனுசு வீட்டை அவர் பார்க்கும்போது சனி பகவானும் 10ஆம் பார்வையா பார்ப்பாருங்க. அந்த மாதிரி பார்க்கறதுனால தந்தை ஸ்தானத்துல ஒரு சில பிரச்சனைகள் தந்தைக்கு ஏற்பட்டு குரு பகவான் பார்க்கறது மூலியமா அது நிவர்த்தி நல்லது நடக்குங்க. கண்டிப்பா மோசம் வராது, நல்லது நடக்கும். அடுத்து 9ஆம் பார்வையா குரு பகவான் 11ஆம் வீட்டை பார்ப்பாரு, அதாவது கும்பராசிய பார்ப்பாருங்க. அந்த இடத்துல முதலியே ராகு இருக்கிறாரு. அந்த இடத்துல குருவும் பார்க்கறதுனால இவங்க மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சனி பகவான் கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாகி போறதுனால 3ஆம் பார்வையா ரிஷப வீட்டை 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்படி பார்க்கறதுனால மேசராசிக்காரங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும், குடும்பத்துல கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும், வரவு செலவு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இது எல்லாம் நாங்க முதல்லயே உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க அப்படிங்கிறது நாங்க பின்னாடி வரத முதல்லயே சொல்றோம். இதுல ஆனா நீங்க அந்த இடத்துல பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ரிஷப வீடு சனி பகவானுக்கு நட்பு வீடுதான், அதனால பெருசா ஒரு பாதிப்பும் வராது. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். என்னதான் நட்பு வீடா இருந்தாலுமே நம்மளோட நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் இது எல்லாம் சரியான முறையில இருக்கும் போதுதான் அந்த நட்பு நீடிக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்ததா சனி பகவான் 7ஆம் பார்வையா கன்னி வீட்டை பார்ப்பாரு. அப்போ அந்த இடம் மேச ராசிக்கு 6ஆம் வீடா வருது. அப்போ நோய், எதிரி, வழக்கு, இந்த கடன் இந்த மாதிரி வர்றது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். 2வது வீணான வம்பு, வழக்கு, விதண்டாவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கடன்கள் அப்படிங்கிறத தேவைக்கு அதிகமா வாங்கி அனாவசியமா பண்ணிடக்கூடாது. வர்ற வருமானத்தை வச்சு செலவுகளை அதுக்குள்ள அடக்கி கரெக்டான முறையில நடந்து போகும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்து 10ஆம் பார்வையா தனுசு வீட்டை பார்க்கும்போது தொழில் கண்டிப்பா நல்லா இருக்கும்.
அதே சமயத்துல ஒரு மந்த நிலையை கொடுத்தாலுமே குரு பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால தொழிலும் சிறப்படையும், அதுல வர லாபமும் நல்லா இருக்கும். ஆனா அளவுக்கு மீறி ஏதாவது பேராசைய காமிச்சு நம்ம தேவையில்லாத கொண்டு போய் எதுலையாவது முதலீடு செஞ்சு அது மூலியமா நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா 3ஆம் வீட்டுல பேராசைங்கிறத அதிகப்படுத்தி அதுல ஏதாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏதோ ஒரு வகையில ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வகையிலையெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா நடந்துக்கங்க. மொத்தத்துல மேச ராசிக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். தப்பு எதுவும் வந்தாலும் எல்லாமே சுபோகமான முறையில நடக்குங்கிறத நான் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேங்க. அந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி மேடம். மிக அருமையான பாயிண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வித்தியாசமான முறையில சொன்னதையே யாரும் சொல்லாம வித்தியாசமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸ், வியூ ஆஃப் பாயிண்ட்ஸ் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இப்ப எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது, அடுத்தது எந்த காலகட்டங்கள் எந்த கிரகம் நமக்கு ஃபேவரா இருக்கும், எந்த கிரகம் நமக்கு ஃபேவரா இல்ல, எந்த விஷயத்துல இருக்கணுங்கிறத மிக அழகா தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி மேடம். நன்றி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட சேர்மன், திருச்சி மாவட்டத்தினுடைய சேர்மன் அவர்கள் அஸ்வினி அவர்கள் நம்முடைய மேசராசியினுடைய விளக்கங்களை நமக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறத நம்மகிட்ட பேச வந்திருக்கிறாங்க. மேடம் சொல்லுங்க, மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? மிக சிறப்பான முறையில தேசிய மகளிர் கூட்டமைப்பை நடத்திட்டு வரீங்க. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த விஷயத்த இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா தொகுத்து வழங்குறீங்க மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேஷ ராசிக்காரவங்களோட பொதுவான குணநலன்களை முதல்ல மேம் சொன்னாங்க. அப்போ இந்த மேஷ ராசிக்காரவங்க எப்பவுமே அவங்களோட கோபத்தை குறைச்சுக்கணும். கோபம் அப்படிங்கிறது நான் பொதுவா முதல்ல சொல்றேன். கோபத்தை குறைச்சுக்கணும். கோபம் தான் முதல்ல அவங்களுக்கு எதிரியே. வெளியில இருந்து யாரும் எதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோபம் பலவிதமான வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு காரணமா அமையும். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு அவ்வப்போது உடல்நல பிரச்சனைகள் குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால எப்பவுமே பெண்கள் அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். எப்பவுமே குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அவங்களால ரொம்ப கேர் பண்ணிக்கணும். எப்பவுமே பெண்கள்னா தியாகம், குடும்பத்திற்காக உழைக்கிறவங்க இப்படிங்கிறதுதான் இருக்கும். ஆனா இந்த வருஷம் பெண்கள் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு மேஷ ராசி அவங்களை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும். முன்னாடியே அவங்க இருந்த படிப்பு அப்படிங்கிறத விட இந்த வருஷம் நல்லா படிப்பாங்க. குழந்தைகள் கல்வி நிலையில முன்னேற்றம் இருக்கும். அடுத்து நமக்கு மேஷராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காலமாக இருந்த இந்த தூக்கமின்மை, மனக்கவலை, மனக்குழப்பம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து குறைய ஆரம்பிக்கும். மனம் நிம்மதி பெறும், அமைதி பெறும். அதே போல இந்த விரய செலவுகளை முடிந்த அளவுக்கு மேஷராசிக்காரவங்க சுப செலவுகளா செலவுதான், ஆனா அத எப்படி நீங்க செலவிட முடியுமோ அத சுப செலவுகளா மாற்ற முயற்சி பண்ணுங்க. அதே போல இந்த மேஷராசி அன்பர்கள் எப்பவுமே ஒரு செவ்வாய்க்கிழமைகள்ல இது எப்பவுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு வாழ்வியல் பரிகாரம், வாழ்வியல் சூட்சும பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகள்ல அன்னதானமும் இல்ல செவ்வாய்க்கிழமைகள்ல என்ன தானம் முடியுமோ அத செய்யறதும், முருகப்பெருமான் வழிபாடும் துர்கா வழிபாடு இது நம்ம அவங்க செய்யறது அவங்க வாழ்க்கைய எப்பவுமே ஒரு முன்னேற்ற நிலை, அதாவது கீழே இறங்காம வாழ்க்கை படிப்படியா முன்னேறக்கூடிய
அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை தரக்கூடிய புத்தாண்டாக அமையட்டும். நன்றி மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஒரு சின்ன ஒரு இது, இப்ப இந்த மேச ராசிக்காரர்கள் வந்து என்ன எந்திர தகடு வந்து பயன்படுத்தி வழிபாடுகள் பண்ணா சிறப்பா இருக்கும்? முருகனோட எந்திரங்கள் பயன்படுத்தலாம், காளி எந்திரங்கள் பயன்படுத்தலாம். அதே போல வந்து அவங்களோட ஜாதகப்படி, அதாவது சுய ஜாதகப்படி அவங்களுக்கான, அதாவது பொதுவா என்னன்னா ஒரு ஜாதகத்துல எல்லாருமே சொல்ற பாயிண்ட்ல இருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்படுவேன். இப்போ உங்களுக்கு ஜாதகத்துல எந்த கிரகம், இப்போ ஒரு எடுத்துக்காட்டா வந்து குரு நீசம் அப்படின்னு சொன்னா அந்த குரு பகவானோட கோயிலுக்கா போவாங்க, ஆலங்குடி போறதோ இல்ல அந்த குரு வழிபாட வந்து செய்வாங்க. இது வந்து நீங்க அப்படி நம்ம செய்யாம உங்களோட ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல அது எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, எந்த கிரகம் உச்சம் அடைந்து இருக்கோ அல்லது எந்த கிரகம் நல்ல நிலையில இருக்கோ, முதல் அந்த கிரகத்தோட வழிபாடு, அந்த கிரகத்தோட அதிதேவதையை வழிபடுறதுங்கிறதுதான் நம்மள நல்ல அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். எப்பவுமே நம்ம நீசமானதையோ இல்ல வலுவிழந்த கிரகங்களையோ தொடரதோ அந்த வழிபாடுகளை செய்யறதோ இல்லாம இத வந்து மாற்றி செஞ்சு பாருங்க. அதோ அந்த அந்த முன்னேற்றம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து முதல்ல வந்து உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில ஏற்கனவே என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம், அந்த கிரகத்தோட அதிதேவதை, அந்த கிரகத்துக்குரிய தெய்வம், அதோட வழிபாடு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா வந்து ஒரு புதன், குரு நீசமான ஜாதகம், ஆனா அந்த ஜாதகத்துல புதன் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா நீங்க இந்த பெருமாள் வழிபாட முறையா சரியா நம்ம செஞ்சுட்டு வரும்போது அந்த ஜாதகர் மென்மேலும் உயர்வாரு. இதை விட்டுட்டு குரு எனக்கு நீசம், அதனால நான் வந்து குரு பகவான் வந்து கொண்டக்கடலை மாலை போடுறேன், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்யறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவா சிறப்பா இருக்காது. இத வந்து நம்ம வந்து நமக்கு உச்சம் ஏற்ற கிரகம், நல்ல நிலையில இருக்க கிரகத்தை வந்து நம்ம அந்த தெய்வ வழிபாட செய்யறது சிறப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் வழிபாடு. அப்ப ஒரு ஜாதகத்துல அதிகமான பகைப்பற்ற அந்த ஆத்மகாரகன் இருப்பாரு. இந்த ஆத்மகாரகன் வழிபாடும் ஒரு சூட்சமமான வழிபாடு. இந்த ஆத்மகாரகன் வந்து யாரோ அந்த அந்த ஆத்மகாரகனுக்குரிய அதிதேவதை தெய்வத்தை வந்து நம்ம முறைப்படி வழிபடும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவா மேஷராசிக்காரங்களுக்கு முருகன் வந்து சுப்பிரமணியர் எந்திரம், துர்கை எந்திரம், காளி எந்திரம், இந்த எந்திரங்கள் வந்து பொதுவா பயன்படுத்தலாம். இது இல்லாம அவங்க ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கிற கிரகம், அந்த கிரகத்துக்கு தொடர்பான எந்திரங்கள், மந்திரங்கள் வந்து அவங்க தொடர்ந்து செய்யும் போது அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க மேடம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். யாருக்காவது எந்திரங்கள் இது மாதிரியானது செய்யணும், உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வளம் பெறணும் அப்படின்னா அஸ்வினி மேடமுடைய கான்டாக்ட் நம்பர்ல நீங்க நேரடியா கான்டாக்ட் பண்ணி அவர்களை தொடர்பு கொண்டு உங்க ஜாதகத்தையும் அனுப்பி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு இதை வந்து வழிகாட்டுதல் வந்து நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு மூலியமா அவர்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி, மிக சிறப்பு. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை எந்திரங்கள், மந்திரங்கள், தாந்திரிக அடிப்படைகள், வழிபாடுகள் நம்ம இது மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையுடைய அடுத்த பகுதிக்கு நமக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. இப்போ மிக சிறப்பா நம்மளோடது பெண் ஜோதிட வல்லுநர்கள் இன்னைக்கு கலர்ஃபுல்லா எல்லாருமே கலரா இன்னைக்கு வித்தியாசமான முறைகளை அழகழகா நமக்கு நிறைய ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பொதுவா இருக்கக்கூடியது இப்ப எல்லாரும் சொன்னது போக இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வியூ ஆஃப் பாயிண்ட்ல இந்த மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். முதல்ல விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா பணமழை உண்டு, ஏமாற்றம் உண்டு. உங்களுக்கு டைட்டில் இதுதான், ஓகேங்களா? பணமழை உண்டு, ஏமாற்றமும் உண்டு. என்னடா இது பணமழைன்னு சொல்லிட்டாங்க, அடுத்தது ஏமாற்றம்னு சொல்றாங்களே அப்படின்னா, எதையும் துணிச்சலுடன் ஆற்றலுடன் எதிர்கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படும் மேசராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த வருடங்கள், கடந்த 2.5 வருஷமா நீங்க படாது பாடுபட்டு இருக்கிறீங்க.
எங்க போனாலுமே தடை தாமதங்கள். அடுத்தது வேலைக்கு போகலான்னு அப்ளிகேஷன் போட்டா அது இழுபறிகளாவே நின்றுட்டு இருந்தது. அடுத்தது தொட்டது எல்லாமே தொடங்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெண்டிங்லயே போயிட்டு இருக்குது. அடுத்தது மருத்துவ செலவுகள், உடல் ரீதியான மருத்துவ செலவுகள் நிறைய நமக்கு வச்சிருச்சு. எதுவுமே நமக்கு பிடிபடாத ஒரு சூழ்நிலைகள். ஒரு பக்கம் அதாவது மாற்று இனத்தவர்களால் ஒரு நட்பு ஏற்பட்டு அதுலயும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருச்சு. நட்பு என்ற பெயரில் ஒரு சில அவப்பெயர்களையும் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. எங்க போனாலும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நம்ம எதுவுமே பண்ணலைனாலுமே நமக்கு ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கிற மாதிரியானது சென்ற வருடம் நீங்க நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வருடம்னாச்சும் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா 7.5 சனி காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ற பீதியை கலைப்புட்டுட்டீங்க. என்னதான் பண்றது, என் வாழ்க்கை இனிமேல் இப்படியே போகுமா, இல்ல இனிமேல் நல்ல ஒரு நிலைக்கு வருமா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலே ஏற்றமும் உண்டு, மாற்றமும் உண்டு. அது சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஏணிப்படி போல அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இப்ப நம்ம பெண் ஜோதிட வல்லுநர் அவர்கள் சொன்னாங்க, கோபத்தை மட்டும் குறைச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மை. ஏன்னா உங்க கோபம் தான் உங்களுடைய முதல் எதிரி, வேற யாருமே கிடையாது. ஏன்னா பல நழுவி பால்ல விழுவுறத கணக்கா பால்ல விழுவாம நேரம் பாதாளத்திலேயே போய் விழுந்துருது. என்ன பண்றது, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே மன விரக்தியிலேயே இருப்பீங்க. கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஏன்னா நிறைய விஷயங்கள், திருமணத்திலையும் தடை, அடுத்தது வீட்டுல கல்யாணம் ஆனவங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இது மாதிரி பல விதத்திலையும் எல்லா விதத்திலையுமே பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனைகள், இப்படின்னு பல விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. இப்ப பணம் ஒரு பக்கம் வரும். அதை நல்ல இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுங்க. ஒன்னா பொன் வாங்குங்க, இல்லைன்னா இடத்த வாங்கி போடுங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறது உங்களுக்கு நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் உடனே ஒன் டைம் செட்டில்மெண்டா பண்ணணும். டியூ கட்டிட்டு வர மாதிரி பண்ணீங்கன்னா அந்த பணம் எப்படி போச்சுன்னே தெரியாது. உடனே கிரையமா இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு 10,000 சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, உடனே கிரையும் அப்படின்னு பேசி முடிச்சுக்கோங்க. அதை விட்டு ஷேர் மார்க்கெட்லயோ மத்ததுலயோ கொடுத்து 1க்கு 10 ஆகுதுங்கிறதுலயோ போனீங்க அப்படின்னா உங்க பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகேங்களா? அதுல நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். மாணவர்களுக்கு படிப்புல ரொம்ப கவனம் தேவை. பசங்களுடைய சேர்க்கையில கவனம் தேவை. இந்த மாது இது மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டாம். படிப்பை மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல நிறைய தடைகள் வரும். ஒண்ணு போலான்னு நினைப்போம், போக முடியாது. நீங்க பெரும் முயற்சி எடுத்ததான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க செயல்படுத்தணும். அப்படி பண்ணனா மட்டும்தான் வெற்றி உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா கிடைக்காது. அதே மாதிரி உங்க சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். அதையும் நீங்க நாசுக்கா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பங்காளிகள் பிரச்சனை, கூட இருக்கக்கூடிய நம்ம உடன்பிறப்புகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதை நீங்க அதுல இருந்து எப்படி சற்று தள்ளி அந்த பிரச்சனைகளை தள்ளி போடணுங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணு பெருசா வரப்போகுது அப்படின்னு இருந்தா உடனே என்ன சொல்லணும், நாம சரிம்மா அப்புறம் பாத்துக்கலாமா, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வீடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடணும். அது ஒரு பெரிய விஷயமா உடனே ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா உறவுகள் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லைங்க வாழ்க்கையில. அதனால அதுக்கு கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. அதே போல உங்க குலதெய்வத்தை வழிபாடு இப்ப இந்த டைம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் இது. ஏற்கனவே வேண்டுதல் வச்சிருப்பீங்க, அதை போய் இப்ப செய்யக்கூடிய காலகட்டமா இந்த டைம் உங்களுக்கு இருக்குது. அதே போல கலைத்துறையினர், மீடியா இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும். புது புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைக்கு வரும். அதை நீங்க தாராளமா நீங்க அக்ரிமெண்ட் பண்ணி அதுல புது ஒப்பந்தங்கள்ல நீங்க போகலாம். வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோக அமைப்பு மே மாதத்திற்கு பிறகு இருக்கு. அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கோங்க. ஆனா ஒரே விஷயம், வெளிநாடு போறப்ப அங்க ஏஜென்ட் யாரு, அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியா, அங்க வேலை கரெக்டா இருக்குதா அப்படிங்கறது எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நீங்க போங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இங்க இருந்து நம்மளை அங்க கொண்டு போய் நாடு கடத்துற மாதிரியானதாகி அங்கிருந்து இங்க வர முடியாம ஒரு சில பிரச்சனைகள்ல தவிக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொண்டு விட்டுரும். அதை பார்த்துக்கோங்க.
வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் மே மாசத்து வரையிலும் பஞ்சாயத்துங்கிற மாதிரி 4 பேருக்கு முன்னாடி நம்மளை உட்கார வச்சு கேள்வி கேட்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்து விடும். அதெல்லாம் நீங்க பார்த்து நாசூக்கா அதுல இருந்து விலகிற மாதிரி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கோபத்தினால ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யாததுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி என்னெல்லாம் வரும், அதை கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கணும். என்னடா இது மேடம் எல்லாரும் கொஞ்சம் நல்லா சொன்னாங்க, இவங்க என்னடா கொஞ்சம் நெகட்டிவாவே சொல்லிட்டு வராங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கைக்காக சொல்றோம். இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு இது மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குது. இதுல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. இப்படி வரக்கூடியதை முன்கூட்டியே சொன்னோம்னா இப்படி பிரச்சனை வரும்னு சொன்னாங்கல்ல, நாம அதுல இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம இதை சொல்றோம். நீங்க என்ன பண்ணோம்னா செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷம் ஒரு தடவை ரத்த தானம் கொடுங்க. ஓகேங்களா? 1 ரத்த தானம். அடுத்தது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர்கள் யாராவது ரோட்ல இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரமத்துல போயிட்டோ கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்ல உங்களால என்னைக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு போயிட்டு அங்க ஒரு நாள் ஃபுல்லா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்யறது, அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடறதுக்கு உண்டான உதவிகள் ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது, உங்களை பொருளாதார வசதி பொறுத்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? அது மாதிரி பண்ணலாம். அடுத்தது உங்க ஊரோடைய எல்லையில ஒரு காவல் தெய்வம் இருக்கும், அல்லது நீருக்கு அருகில ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி உங்க காவலுக்கு நீங்க அழைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாம் தவிடுபடியாகும். ஒண்ணே ஒண்ணு நல்லா நினைச்சுக்கோங்க, உங்களுடைய குலதெய்வம், அடுத்தது ஒரு காவல் தெய்வம், ஓகேங்களா? ரத்த தானம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டுகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு வெளியில நம்ம வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு கொடுப்பாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கு மிக அருமையா இருக்குது, நல்லா இருக்கு. நீங்க புதுவிதமான சிந்தனைகள் புதுவிதமான தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறிய அளவுல, எப்பயுமே பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், சிறிய அளவுல நீங்க இது பண்ணி உங்க தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம், தொடங்கலாம், நல்லா பண்ணலாம். இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு. மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு அடுத்தது வரும். ஆனா முயற்சியில தடைகள் உண்டு. அந்த தடை தாண்டி நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு. ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அப்படின்னு இப்பதான் மறுபடியும் உள்ள வராங்க. ஒரு நிமிஷம். ரேவதி மேடம், அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். ரேவதி ராஜேஷ் கண்ணா மேடம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக இன்று விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு மேசராசியின் பலன்களை மிக அருமையாக அனைவரும் எடுத்துரைத்தார்கள். அனைவருக்கும்
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் 12 ராசிகளில் ரிஷப ராசிக்கு அடுத்த வர காணொளியில் மீண்டும் காண்போம். நன்றி, வணக்கம்.